ராஜீவ் கொலை மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ற பெயரில் ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவித்து வரும் நளினி புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார். இதில் கடந்த 2008ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தியின் மகள் பிரியங்கா காந்தியை சந்தித்த போது தனக்கும் தன்னுடைய கணவர் முருகனுக்கும் விடுதலை புலிகள் அமைப்புடன் எந்த தொடர்பும் கிடையாது என கூறியதாக தெரிவித்துள்ள நளினி, விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கும் ஆண்களுக்கு 26 வயதும் பெண்களுக்கு 21 வயதும் நிரம்பியிருந்தால் மட்டுமே திருமணம் செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது என்றும், அதற்கு முந்தைய வயதில் இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை என்ற விதிமுறைகள் இருக்கும்போது தன்னுடைய கணவருக்கு 21 வயது இருக்கும்போது எப்படி தங்களுக்கு திருமணம் நடந்திருக்க முடியும் என கேள்வி கேட்டதாகவும் எழுதியுள்ளார். மேலும் கொலை நடந்த 1991ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு தனியார் நிறுவனத்தில் தான் பணியாற்றியதாகவும், கொலை நடந்த அன்றைய தினம் கூட விடுப்பு எடுக்காமல் அலுவலகத்திற்கு வந்ததாகவும் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள நளினி, கொலை குற்றவாளி ஒருவரால் எப்படி சர்வசாதாரணமாக இருந்திருக்க முடியும் என்று பிரியங்காவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். கொலை நடந்த இடத்திற்கு தனது உடம்பில் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு பாரிமுனையிலிருந்து பேருந்தில் சென்றதாக சிபிஐ கூறியிருந்ததை மேற்கோள் காட்டியுள்ள நளினி, பொதுமக்களோடு எப்படி வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு பேருந்தில் பயணித்திருக்க முடியும் என்று பிரியங்காவிடம் கேட்டதாகவும், இதனால் பிரியங்கா குழப்பமடைந்ததாகவும் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னை போல் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மற்றவர்களும் குற்றமற்றவர்கள் என்று கூறியதற்கு பிரியங்கா காந்தி கடும் கோபமடைந்ததாக புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள நளினி, பிரியங்காவிற்கு சிறப்பாக அரசியலை வழிநடத்தும் ஆற்றல் இருப்பதாக தெரிவித்துள்ளார்.